ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஆற்றங்கரையில் ஒரு நாவல் மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று நாவல் பழம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த ஆற்றில் ஒரு முதலை வந்து அந்த குரங்கை பார்க்குது. இது போல் குரங்கே, நாவப்பழம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு குரங்கு சொல்லுது, நீ வாயை தர, உனக்கு நான் நாவப்பழம் கொஞ்சம் கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலையும் வாயை திறக்குது. குரங்கு மரத்து மேலேருந்து நாவப்பழம் முதலைக்கு கொடுக்குது. அந்த நாவப்பழத்தை சாப்பிட்டு முதலை, ரொம்ப இனிப்பாக இருக்கு, என் மனைவிக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு கிட்டே கேட்குது. குரங்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் நாவப்பழத்தை முதலைக்கிட்ட கொடுத்து அனுப்புது. அந்த முதலை எடுத்துகிட்டு போய் அவங்க மனைவி கிட்ட கொடுக்குது. மனைவி அந்த நாவப்பழத்தை சாப்பிட்டு, இது ரொம்ப இனிப்பாக இருக்குது, நாவப்பழமே இவ்வளோ இனிப்பாக இருக்குன்னா அதை சாப்பிட்டு வளர்கிற குரங்கு எப்படி இருக்கும், எனக்கு அந்த குரங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலைக்கிட்ட சொல்லுது. அந்த முதலை என்ன பண்ணுது, மறுபடியும் குரங்கு கிட்ட போயிட்டு, குரங்கே, நீ கொடுத்த நாவப்பழம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சான், என் மனைவி உனக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் குரங்கு கிட்ட சொல்லுது. குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால் என்ன பண்ணுது, முதலை மேலே ஏறி உக்காந்துட்டு குரங்கு முதலை கூட போகுது. அப்படி போக சொல்ல பாதி ஆத்தங்கரை போகுது. போக சொல்ல முதல்ல கொஞ்சம் கூட யோசிக்காமல் குரங்கு கிட்ட, இது போல் விருந்து உனக்கு இல்லை, என்னுடைய மனைவிக்கு தான், என்னுடைய மனைவி உன்னுடைய குடலை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே குரங்கு என்ன பண்ணுது, நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா, என்னுடைய குடலை நான் மரத்துலேயே மாட்டி வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முதல்கிட்ட சொல்லுது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த முதலை உடனே திரும்பி ஆற்றங்கரைக்கு அந்த குரங்கை கூப்பிட்டு போகுது. குரங்கு குடுகுடுன்னு ஓடி போய் மரத்தில் ஏறி உக்காஞ்சிது. முட்டாள் முதலையே, யாருன்னாச்சும் குடலை மாட்ட முடியுமா வெளியே எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் உன்னை தானே நம்பி வந்தேன், நீ என்னையே ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு முதலையை பார்த்து கேட்குது. லாஸ்ட்டாக முதலை தான் ஏமாந்து போச்சு. நம்ம யாருனாச்சும் ஏமாற்றணும்னு நினச்சா நம்ம தான் ஏமாறுவோம். தேங்க்யூ.